ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் 3 கொஷினோட ஆன்சர் வித் டீட்டெயில்டு சொல்யூஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராஃப் தியரி ரிலேட்டடாக உள்ள கொஷின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கிராஃப் தியரை பொறுத்த வரைக்கும் வந்து டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாமே வந்து தரவாக அந்த டெஃபினிஷனை படிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டெஃபினிஷன் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க கிராஃப் தியரிலேருந்து டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாமுக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஷின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம், வித் டீட்டெயில்டு சொல்யூஷனோட பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃபஸ்ட்டு வந்து the connected graph is Eulerian if and only if the degree of each vertex of the graph is dash. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு கிராஃப் தியரில் வந்து Eulerian டாப்பிக்கில் வந்து வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் தியரத்தோட ரிசல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷினு. ஸோ இந்த கிராஃப் அந்த ஈச் வெர்டெக்ஸ் ஆஃப் டிகிரி வந்து என்னவாக இருக்கணும், ஈவன் டிகிரியாக இருந்தால் தான் வந்து அந்த கிராஃப் வந்து நம்ம Eulerian கிராஃப்னே சொல்லுவோம். ஸோ இந்த கொஷினுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். த கனெக்டட் graph is Eulerian இருக்கணும்னா if and only if the degree of each vertex of the graph is even. அதனுடைய டிகிரி வந்து டிகிரி ஆஃப் ஈச் வெர்டெக்ஸ். ஓகேவா? ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஸ்டார் கிராஃப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிராஃபில் வந்து எவ்ரி வெர்டெக்ஸ் ஆஃப் டிகிரி வந்து எல்லாமே வந்து ஈவனாக தான் இருக்கும். ஓகேவா? இதுக்கும் டிகிரி 2 தான், இதுக்கும் டிகிரி 2. ஸோ எல்லா வெர்டெக்ஸுக்குமே வந்து டிகிரி வந்து 2ஆக தான் இருக்குது. ஸோ 2 is a even number. So the degree of the each vertex of the graphs is even. So இந்த graph வந்து Eulerian அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். செகண்ட் வந்து the number of the edges in the complete graph with n vertices is dash. ஸோ கம்ப்ளீட் கிராஃபுக்கு வந்து நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து எவ்வளோ இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பிஜியில் நம்ம வந்து யூஜிலே வந்து நம்ம வந்து இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நிறைய தியரம் ரிலேட்டடாக பார்த்துருப்போம். ஸோ செகண்ட் கொஷினுக்குள்ள டீட்டெயில்டு ஆன்சர் என்னன்னா வந்து நம்ம கம்ப்ளீட் கிராஃப்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் கிராஃப்னா என்ன, எவ்ரி 2 டிஸ்டிங்க் வெர்டிசஸ் ஆர் அட்ஜசன்ட் ஆர் கனெக்டடாக இருக்கணும். ஸோ எந்த 2 வெர்டிசஸ் எடுத்தாலும் அதுக்குள்ளே ஒரு கனெக்டட் இருக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் வந்து K2 கிராஃப், இது K3 கிராஃப், இது K4 கம்ப்ளீட் கிராஃப் ஆஃப் ஆர்டர் 4, K5 அதாவது கம்ப்ளீட் கிராஃப் ஆஃப் ஆர்டர் 5. ஓகேவா? ஸோ இதில் வந்து n வந்து என்ன இருக்குது, 5 வெர்டிசஸ் இருக்குது. ஸோ அதனால் என்னோட வேல்யூ 5. எட்ஜஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் வந்து இதில் வந்து 10. ஸோ இந்த வேல்யூ நம்ம எட்ஜஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம், ஸோ நமக்கு இந்த ரிசல்ட் தான். த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் த கம்ப்ளீட் கிராஃப் Kn வித் n வெர்டிசஸ் இருந்தால் is n into n minus 1 by 2. So third question, a graph G is connected if and only if it has dash component. Exactly one component தான் இருக்கும். அந்த graph connected graph-ஆ இருந்தால் exactly one component. ஓகேவா? ஸோ வந்து A is the correct answer. A graph G is connected if and only if it has exactly one component. ஸோ ஃபோர்த்து கொஷின் என்னென்னு பார்க்கலாம். A graph is dash if it has no parallel edges or loops. அதாவது அந்த கிராஃபுக்கு வந்து parallel edges இல்லை, அதாவது லூப்ஸ் இல்லை அப்படின்னா, லூப்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ லூப்ஸ் இல்லை அப்படின்னா அந்த கிராஃப் என்ன கிராஃபு, இட்ஸ் அ சிம்பிள் கிராஃப். ஓகேவா? ஸோ பை டெஃபினிஷன் இது. ஸோ கிராஃப் தியரை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் என்னெல்லாம் அதோட டெஃபினிஷனை வந்து நல்லா தரவு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து டிஆர்பியில் கேட்ட கொஷின் இது. எஸ், கிராஃப் இஸ் சிம்பிள் இஃப் இட் ஹேஸ் நோ பேரலல் எட்ஜஸ். ஸோ ஃபிஃப்த் ஒன் வந்து எ கிராஃப் வித் நோ வெர்டிசஸ் இஸ் கால்டு டேஷ் கிராஃப். இட்ஸ் வந்து நல் கிராஃப். ஓகேவா? ஸோ அதாவது அந்த வெர்டிசஸே அதில் இல்லை, 0 வெர்டிசஸ், அந்த கிராஃபுக்கு வெர்டிசஸே இல்லை அப்படின்னா அந்த கிராஃபை நம்ம என்னென்னு சொல்லுவோம், நல் கிராஃப். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். எ பீட்டர்சன் கிராஃப் இஸ் டேஷ். எ பீட்டர்சன் கிராஃப் வந்து என்ன கிராஃப், ஹேமில்டோனியன் கிராஃபா அல்லது நான் ஹேமில்டோனியனா இல்லை நன் ஆஃப் தீஸா அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ வந்து பீட்டர்சன் கிராஃப் இஸ் நான் ஹேமில்டோனியன். ஓகேவா? பீட்டர்சன் கிராஃப் வந்து ஒரு நான் ஹேமில்டோனியன் கிராஃபு. ஸோ இது வந்து நம்ம வந்து வெல் நோன் வந்து ரிசல்ட்டு தான் இது கிராஃப் தியரியில். பிஜியில் வந்து நம்ம வந்து நிறைய படிச்சிருப்போம். இதில் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் தியரத்தோட ரிசல்ட் தான். பீட்டர்சன் கிராஃப் இஸ் நான் ஹேமில்டோனியன். அடுத்த 7th கொஷின், ராம்சே நம்பர் R of 3, ஓட வேல்யூ என்ன, 3. ஸோ R of 3, ஓட வேல்யூ வந்து 6. ஸோ ஆன்சர் D இஸ் த கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 9th கொஸ்டின்,
A non-trivial connected graph G is an Eulerian graph இருந்தா if and only if every vertex of G has an dash degree even degree இருக்கும் ஓகேவா. next question வந்து if G is not connected அப்படின்னா then G bar complement of G ஓகேவா. G bar என்னது complement of G complement of the graph G is dash இது கனெக்டடா இருக்குமா அல்லது நாட் கனெக்டடா இருக்குமா அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். ஸோ இதோட டீட்டெயில் ஆன்சர் பார்க்கலாம். G வந்து நாட் கனெக்டடாக இருந்தா தட் இஸ் டிஸ்கனெக்டட் கிராஃபாக இருந்தா இஃப் G இஸ் டிஸ்கனெக்டட் தென் G பார் இஸ் கனெக்டட் கிராஃபாக இருக்கும். அதான் வந்து ரிசல்ட்டு ஓகேவா. அது இன்னொரு வருஷத்தில் நம்ம எப்படி சொல்லுவோம், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த டிஸ்கனெக்டட் கிராஃப் இஸ் ஆல்வேஸ் அ கனெக்டட் கிராஃப் ஓகேவா. ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃபுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் என்னவா, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த கிராஃப் வந்து எப்படி இருக்கும், கனெக்டட் கிராஃபாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஜிங்கிற வந்து ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃப் எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து 4 வெர்டிசஸ் ஆஃப் 4 வெர்டிசஸ் இருக்குது. ஸோ இந்த கிராஃப் வந்து ஒரு டிஸ்கனெக்டட் கிராஃப் ஓகேவா. ஸோ இதுக்கு காம்ப்ளிமெண்ட் வந்து என்னது, ஜி பார் என்னவா இருக்கும், இஸ் வந்து ஒரு C4 ஓகேவா. இது ஒரு கிராஃப். ஸோ இது வந்து எப்படி இருக்குது, கனெக்டடாக இருக்குது. ஆனால் ஜி வந்து டிஸ்கனெக்டடாக இருந்தால் அதனுடைய காம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்குது, கனெக்டடாக இருக்குது. ஸோ இதுதான் அந்த ரிசல்ட். காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த டிஸ்கனெக்டட் கிராஃப் இஸ் ஆல்வேஸ் அ கனெக்டட் கிராஃப். So this is the last question. A graph G has n vertices and m edges இருக்கு and k components. Then the rank of G is dash. So rank of the graph ஓட formula இது. That is rank of G equal to n minus k. That is P is the answer. So நமக்கு வந்து இதே வந்து nullity of the graph கேட்டாங்க அப்படின்னா nullity of G is m minus n minus k. அதுக்கு வந்து ஈஸி வரும் ஓகேவா. nullity கேட்டாங்கன்னா C வந்து ஆன்சர். இப்போ rank of G தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் n minus k. ஸோ B is the correct answer. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.